கண்ணு மூடுங்க. கையை காட்டுங்க. இப்படி கை காட்டுங்க. அப்படியே என்ன தரேன்? ஒன்று டானு. ஓகே. கை இப்படி காட்டுங்க. கை இப்படி காட்டுங்க. ஓகே. அப்படியே கண்ணு முழிக்கூடாது. கண்ணு முழிக்கூடாது. ஓகே. புழக்கையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதோ எடுக்கிறேன், நல்லா தெரியுது. ஏதோ சாப்பிட்ற ஐட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நமக்கு கொடுக்குற வேரில் இவனும் சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணுறான். என்னன்னு கண்டுபிடிக்கிறதா? கண்ணை முழிச்சு கண்டுபிடிக்கிறதா, கண்ணை முழிக்காமல் கண்டுபிடிக்கிறதா? கையை காட்டுங்க. ஓகே. இதுவா? இது ஏதோ கடலைப்பருப்பி மாதிரி இருக்குது. நீக்குங்க. எதை நீக்கிறது? இதைவா? கண்ணை நீக்குங்க. கண்ணை நீக்கிட்ட. அட, இது நேற்று எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணும்போது கொடுத்த சாக்லேட்டா? இப்போ உனக்கு தேவை, அதுக்காக எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற. ஏண்டா டே புழக்க, மனசாட்சி தொட்டு சொல்கிறா. டே இங்கே வர்றா. டே இங்கே வர. நெஞ்சில் கை வச்சுக்கோ. நெஞ்சில் கை வச்சுக்கோ. இப்படி இப்படி வை. கை இப்படி விரிச்சு வை. சரியா? அப்பா உண்மையாலும் நீங்கள் சாப்பிட்றதுக்காகத்தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறா. டேய் கையை வைடா, பிரிக்கிறதுலையே இருக்காது. சொல்லு, மனசாட்சி தொட்டு சொல்லு. அப்பா உங்களுக்கு எனக்கு ஒன்று, உங்களுக்கு ஒன்று. ஓகே. உன்னோட நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. இதை நான் மத்தியானமே பார்த்துருந்துன்னு வைடாமா, உனக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பேன். என்ன மிஸ் ஆயிடுச்சு, கவனிக்காம விட்டேன். சரி, நீ எனக்கு நேற்று ஃபாதர்ஸ் டே கிஃப்ட் கொடுத்தீங்களா? அது பார்க்கலாமா என்னென்ன பண்ணியிருக்கீன்னு? சூப்பராக இருந்தது. நான் இது உட்கார் ஒரு நிமிஷம். அந்த இது வச்சுக்கனால இது கொண்டாந்து காட்டிட்டு போயிடுமா? நீ எது சாப்பிட வேண்டாம். ஆல்ரெடி கோல்டு, சளி ஒழுகிட்டு இருக்குது மூக்கில். அப்பா வேண்டவே வேண்டாம். நான் கொண்டாந்து காட்டிட்டு வச்சுன்னா கொண்டு போய் வச்சேன். சரி, ஓகே. நீங்கள் மைக்க மாட்டிட்டு எதையோ பண்ணுங்க, நான் சாப்பிட்ருக்கேன் நான் பாட்டுக்கு அப்படிங்கிறான். டேய் பாத்தியா, நீ மறுபடியும் இப்போ தானே கிட்கேட் சாப்பிட்ட. ஏன்டா என்னையும் ஆசைப்படுத்துகிற? அதே இதை கொண்டு வந்து காட்டி ஏன் வாங்கி கம்மிட்டு இருக்காதுடா. நான் உன்னை விட தேடிப்பட்டாருடா. டே சரி, இப்போது கொண்டு வச்சிரு. நீ என்கிட்ட என்ன சொன்ன? கொண்டு வந்து காட்டுறப்பா. நீ கொண்டு வச்சிட்றேன்னில்ல. இப்போ நீயும் சாப்பிட்ற, நானும் சாப்பிட்றேன். தயவு செஞ்சு கொண்டு வச்சிட்றா. குலுங்கி குலுங்கி சிரிக்காத, கும்மி அடிச்சு விட்றாத. போ. ஏய் போகிற வழியில் அப்படியே எடுக்கிறான் பாரு கை விட்டு. டேய் போடா தம்பியை அடிச்சு விடுவேன். சீரியஸ்லி அப்பா அடி வாங்கிக்கோ பார்த்துக்கா பாட்டேன். அப்பா மாவனே. டேய் அழுங்காம நீக்கிட்டு தின்னுக்கிட்டு இருந்தீன்னு வை. இங்கே வந்துரு ஒழுங்கா வச்சோன்னே. நமக்குன்னு வாயில் விட்டுட்டா நான் கொண்டு போய் எடுத்து. சரி, என் பையன்டா, எனக்கு தெரியும்டா நீ யாருன்னு. சரி, தண்ணி குடி. தண்ணி குடி. தண்ணி குடிண்ணா. என்னாச்சுன்னா, நான் வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு போயிட்டு ஈவினிங் வந்தேன். காலையிலேயே போயிட்டேன். இவன் வெள்ளிக்கிழமை ஈவினிங்கே அங்கே போயிட்டான். நான் சண்டே மார்னிங் அவனை நான் பார்க்கவே இல்லை. நான் காலையிலேயே ஒரு 8:30 இருக்கும் போனவன் தான். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 7:30 அந்த டைம் தான் வந்து வீட்டுக்கு வந்தேன். நான் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் இந்து இருந்தபடி, இந்து வந்து வெளியே பண்ணிகிட்டு இருந்தபடி. நான் எப்போவுமே வந்து இவன் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தானா கண்டுக்கவே மாட்டான். என்ன சத்தம் போட்டோம்னாலும் 7-8 சத்தம் போட்டால் தான் ஆளை திரும்பியே பார்ப்பான். நேற்று நான் வந்த உடனே எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணேன். அப்பா குளிச்சிட்டிங்களாங்கப்பா அப்படின்னு வந்து கேட்டான். எனக்கு குளிச்சிட்டிங்களான்னு மட்டும் கேட்காம வாங்க வாங்க அப்படின்ட்டு இது வரைக்கும் வந்துட்டான். வெளியே வரைக்கும் வந்தோடனே கரெக்டாக அவங்க அம்மா வந்துட்டு அப்படி, அம்மா அப்பா வந்துட்டார் அப்படின்னா. அப்பா வந்துட்டாருன்னே அவங்க அம்மா, ஏண்டா சொல்லிட்டியாடா அப்படின்னா. எனக்கு அப்போவே வந்து கெஸ்ஸிங் ஆயிடுச்சு. ஆனாலும் வந்து என்னவா இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் காலையிலேருந்தே எனக்கு தெரியுமில்ல ஃபாதர்ஸ் டே அப்படிங்கிறது எல்லாம் ஸ்டேட்டஸ் அது இதுன்னு வச்சுட்ருக்காங்க. நான் பெருசாக அதெல்லாம் நான் கூட எங்கள் அப்பாவுக்காக வைக்கல உண்மையாலே. சரியா? ஃபாதர்ஸ் டேக்கு வந்து ஒரு விஷ் பண்ணல, ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கல, எதுவும் வைக்கல. சரி குளிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். வந்துட்டு
கரெக்டாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. இந்த வந்து உங்கள் மொபைல் வேணும் அப்படின்னு வந்து கேட்டான். எதுக்குன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு கேட்டிருக்கான். நான் வேறு எதுக்கும் நினச்சிட்டு கொடுத்துட்டு அப்புறம் கரெக்டாக வெளியே வரும்போது வீடியோ எடுக்கிறாங்க. தம்பி வந்து யூஸ் பண்ணுறான். சொல்லாம வேண்டாமான்னு நினைச்சு பார்த்தேன். என்ன நேத்தா? அதுக்கப்புறம் சொல்ல வேண்டான்ட்டு குளிச்சிட்டிங்களா அப்பா மட்டும் கேட்டேன். வந்ததுக்கப்புறம் கேட்டுக்கலாம். அதனால வந்து ஃபஸ்ட்டு குளிச்சிட்டிங்களான்னு மட்டும் கேட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லிக்கலான்னு விட்டியா? கரெக்டாக அம்மா வந்து கேட்டாங்க. கேட்கும்போது என்னாச்சு, இன்னும் சொல்லலை அப்படிங்கிற நீ. சொல்லியிருந்தீன்னு உங்கள் அம்மா தூக்கி போட்டு முடிச்சிருப்பா. இவன் பண்ண ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் எனக்கு வந்து இதுதான். உண்மையாக சின்னதாக ஒரு கிட்கேட் 10 ரூபா சாக்லேட் கொடுத்து இதை கொண்டு வந்து கொடுத்து கிஃப்ட் பண்ணான். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ள சூப்பராக ரொம்ப அட்ராக்டிவாக வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படி. ஆனாலும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது எப்படி இருக்குது என்னங்கிறத பார்ப்போம். அவனே எழுதுனது, அவனே செஞ்சது. நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். அதாவது நீ பண்ணிய சாமி, இது நீயா? இது நானா? ஏடா நல்லா இருக்கா? தேங்க்யூ. சாக்லேட் சாப்பிட்டியா? ஏண்டா இதுக்கு தான் குளிச்சிட்டீங்களான்னு கொடியா நான் வந்துச்சு. சரி, இது எப்படி பண்ணியிருக்கீன்னு பார்க்கலாமா? இது என்ன? ஷர்ட்டா கோட்டா? கோட். ஐ லவ் யூ அப்பா. அப்படியே எங்க அப்பா இதெல்லாம் வந்து ப்ளூ கலர் ஹார்ட்டா? இதில் வந்து எல்லோ கலர் ஹார்ட்டு. இதெல்லாம் அம்மா இந்த மாதிரி செய்ய சொல்லி அம்மா சொன்னாங்களா நீ சொன்னியா? டெக்கரேஷன்லா நான் தான் சொன்னேன். சூப்பராக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி அதான் வீடியோவில் பார்த்து பண்ணீங்களா? அதை ஓப்பன் பண்ணி பாரு, சைட்லாம் அப்படியே மின்னுது ஜிகு ஜிகுன்னு. இது நீ எழுதுனதா சாமி? டியர் ஃபாதர், டியர் ஃபாதர் யூ ஆர் ஃபஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு எழுதியிருக்கேன். நான் தான் உன்னோட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டா? ஓ, அந்த பாட்டில் வர மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டப்பா, பெஸ்ட்டு ஃப்ரெண்டப்பா. அதான் மை எவ்ரிடே இஸ் வித் யூ இன் த டே ஆஃப் லவ். அடுத்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. இது யார் எழுதுனாங்க? இல்லை, ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு மேலே அதுவும் நீ தான் எழுதுனீங்களா? கீழே இருக்கிறது மை ஹீரோ, அதுவும் நீ தான் எழுதுனியா? ஓகே. இது என்னது? ஐஸ்கிரீம் ஸ்பூனா? அதை வந்து உடச்சி இதில் ஹைலைட்டு என்னென்னா, அது பார்க்கும்போது ஃபேஸ் மாதிரி தெரியுது, ஃபீல் கொடுக்குது. அதுதான் வந்து சூப்பர் தம்பி. ஏனோ தானும் இல்லை. கண்ணு மூக்கு யார் வரைஞ்சாங்க? அம்மாவா? இது கையா? கை ரெண்டும் சேருது. அந்த கை ரெண்டும் சேர்ற இடத்துல ஒரு ஹார்ட் போட்டிருக்கீங்க. ஏட்டா இந்த இடத்துல நடுவில் ஒரு ரெட் கலர் ஹார்ட். அழகாக உடச்சி இதில் யார் நான், யார் நீ? இது இது நானு, இது நீங்க. நானா? அதே மாதிரி இந்த பக்கம் ஓவராலாக இப்படி பார்த்தா செம்ம கிராண்டா ஒன்று கேட்கணும். இதை மெமரபுளாக வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுக்கணும்னு ஆசை. பட்டு எந்தளவுக்கு இதை சேஃபாக வச்சுருக்க முடியும் அப்படிங்கிறது தெரில. இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸுக்குள்ளே வந்து ஒரு சேஃபாக வச்சுருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்ககிட்ட இருந்து கிடச்சா எனக்கு ஃபஸ்ட்டு பெரிய கிஃப்ட்டு. ரொம்ப சூப்பராக எழுதியிருக்கான். இவனோட கையெழுத்து இன்னும் வருங்காலத்தில் வந்து எவ்வளோ அழகாக இருக்க போகுது, இல்லை இதே மாதிரி தான் வந்து கண்டினியூ ஆக போகுதுன்னு தெரியல. பட் இவன் பெருசாகி பார்க்கும்போது இந்த ஹேண்ட் ரைட்டிங், இவன் எனக்காக எழுதின ஹேண்ட் ரைட்டிங் வந்து அவன் பார்ப்பான்ல. ஸோ அதுக்காக சேவ் பண்ணி வைக்கணும். ரொம்ப பிடிச்சிருந்த கிஃப்ட்டு. நான் உனக்காக இதை வீடியோவாக சேவ் பண்ணி வைக்கிறேன். நீ பெருசாகி பாரு. அப்பாவுக்கு நீ கொடுத்தது உன்னோட ஹேண்ட் ரைட்டிங். ஃபோன் பெருசாக வரைக்கும் இந்த ஃபோனே வேணும். விட்டுட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோவும் சேர்த்து ஃபோட்டோவில் இருக்குது சாமி. இப்போ நான் இதை வீடியோவில் சேவ் பண்ணி நான் வந்து நம்ம சேனலில் போட்டு வச்சுருவேன். அதனால் நீ எத்தனை வருஷம் கழிச்சு வேணாலும் பார்க்கலாம். பத்திரமா இருக்கும். ஓகே?
ஃபோனை விட்டுறக்கூடாது. ஃபோனு விற்றாலும் விற்காட்டி அந்த வீடியோ இருக்கும். எப்படி இருக்கும்? அது இருக்கும். உனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசானீங்கன்னா உனக்கு அதை பற்றி நாலேஜ் வரும். அப்பா சொல்லித்தரேன். ஓகே.